புனிதம் செந்தில்குமார் அவர்களை பற்றிய இதோ ஒரு சிறிய அறிமுகம். 17 ட்ரீம்ஸ் என்று சொல்லுவார்கள். A girls with 17 dreams. செல்வி புனிதம் செந்தில்குமார் PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியிலே கோயம்புத்தூர் பகுதியிலே வெறும் 7ஆம் வகுப்பு மட்டுமே படிக்கின்ற ஒரு மாணவி. புனிதம் 12 வயதான இவர் எழுத்தாளராக இப்போது பரிணமித்து எழுதியுள்ள இவர் பாடகி, புதுமைகளின் மேல் அதிக ஆர்வம், மேடை பேச்சாளர், சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்ற ஐயன் வள்ளுவனின் குரலுக்கு சொந்தக்காரர், இளம் தொழில் முனைவோர் என பன்முகத்திறன் பெற்றவரை நாங்கள் அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம். இவரின் முதல் நூல் A Girl with 17 Dreams ஐநா நிலைத்த அபிவிருத்தி குறிக்கோள்கள் குறித்து பேசுகிறது. இந்த புதுமை பெண்ணின் கனவு இளைஞர்களை பெரிய கனவுக்குள் காண ஊக்குவிக்கிறது. ஆம், ஊக்கப்படுத்துதலை செய்கின்ற ஒரு நூல் நிலையாக உலகனை உருவாக்க செய்கிறது. அவர் எழுதிய நூலை ஐயா இன்றைய நிகழ்வினுடைய சால பொருத்தமான சிறப்பு பேச்சாளர் எங்கள் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்களை வெளியிட அன்போடு வேண்டுகிறோம். நூலை பெறுபவர் அரிமா டாக்டர் LM ராமகிருஷ்ணன் PMJF அவர்கள். படுத்து கிடப்பவர்களுக்கு பகல் கூட இரவாகத்தான் தெரியும். ஆனால் எழுந்து நடக்க முயற்சி செய்பவர்களுக்குத்தான் திரும்பும் திசையெல்லாம் உதயமாக தெரியும். எழுந்து நடப்பவர்களுக்குத்தான் மிகச் சால பொருத்தமாக இருக்கும் இந்த வரிகள். அன்பர்களே, இந்த சிறு வயதிலே இளம் எழுத்தாளராக வருகை தந்துள்ள சகோதரிக்கு எங்கள் பொதுநல அமைப்புகளின் சார்பிலே வாழ்த்துக்கள். ஆம் நண்பர்களே, காலம் என்னும் ஆழ்கடலில் நீந்துபவனுக்கு அறிவு என்னும் துறைமுகத்தை அடைய களங்கரமை விளக்கமாய் அமைபவதுதான் சிறந்த புத்தகங்கள் என்று ரவீந்திரநாத் தாகூரின் வரிகளுக்கு இணங்க நூலை எழுதிய சகோதரிக்கு நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். என் புத்தகத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி எழுதியிருக்கின்றேன். இன்று யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உருவாக்கி 10 வருடம் ஆகுது. அதனால் இன்று புத்தகம் வெளியிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டாக்டர் சார் மற்றும் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சார் கையிலால் புத்தகம் வெளியிட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. தங்கராஜ் சார், உதயகுமார் சார் மற்றும் சுகுமாரன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.